புதுச்சேரி அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்தில் கனமழை பெய்து வருகிறது. அது குறித்த தகவல்களை வடசென்னை பகுதியில் இருந்து செய்தியாளர் ராஜ்குமாரும், தியாகராய நகரிலிருந்து செய்தியாளர் தேவப்பிரியனும், புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ரகுமானும் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். தமிழகம் முழுவதும் மழையின் தாக்கம் எப்படி இருக்கிறது? அது தொடருமா? அது குறித்து சொல்லுங்க. மும்தாஜ், தமிழகத்தில் கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்றே தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று காலை முதலே தமிழகத்தின் பல பகுதிகளில், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தற்போது நான் இருக்கக்கூடிய சென்னை தியாகராய நகரில் கூட கனமழை பெய்து வருகிறது. இது மட்டுமில்லாமல் வங்கக்கடலில் உருவாகி உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தாழ்வு நிலையாக உருமாறி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்கிறது. தற்போதைய தகவலின்படி புதுச்சேரியிலிருந்து சுமார் 250 முதல் 260 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கலாம். சரியாக எந்த இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்களை இன்று பிற்பகல் சுமார் 30 மணிக்கு தான் தெரிவிக்க முடியும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்ததாக தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். நான் இருக்கக்கூடிய இடம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு துரைசாமி சபை அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் எந்த அளவு கனமழை வருகிறது, காற்றின் வேகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். பொதுமக்களும் தங்கள் காலை வேளையை தங்கள் அலுவலகத்தில் செல்வதற்கு மிகுந்த சிரமப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த மழை அவர்களுக்கு அவசியம் என்றும், ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாகவே, கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி, பருவமழையானது சற்று குறைந்திருந்த நிலையில் இந்த மழை நிலத்தடி மட்டம் உயர்வதற்கு மிக அவசியம் என்று கருதுகிறார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை ஓரளவிற்கு இதுக்கு பாதிப்பை செய்திருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை வானிலை ஆய்வு அறிவிப்பின்படி என்னவென்றால் அடுத்த நாளை பிற்பகல் வரைக்கும் இந்த கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னையின் பல இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் நாகை, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுதியிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சுமார் 25 சென்டிமீட்டர் அளவிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் சென்னையில் சராசரியாக அதிக அளவுக்கு இதுவரைக்கும் பெய்திருக்கக்கூடிய மழை அளவு என்னவென்றால் சுமார் 15 முதல் 20 சென்டிமீட்டர். ஆனால் 25 சென்டிமீட்டர் மழை என்பது சென்னையில் பொழிவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் பரவலாக மற்ற மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்களில் பெய்வதற்கான வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மழை பொழிவை கருத்தில் கொண்டு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நமது புதுச்சேரி செய்தியாளர் ரஹ்மானிடம் பேசலாம். ரஹ்மான், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்பதால் அங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மும்தாஜ், புதுச்சேரியிலிருந்து வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கின்ற காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல், அதாவது நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் மழை பெய்ய தொடங்கியது. இந்த மழையானது தொடர்ந்து அதிகரித்து நேற்று நள்ளிரவு முதல் கனமழையாக பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று விடியற்காலை முதல் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இந்த சூறைக்காற்று வீசும் காரணமாக புதுச்சேரியுடைய பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியுடைய புறநகர் முழுவதுமாக மின்சாரம் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கனமழையும் தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருவதால் தீயணைப்புத் துறைகள் அங்கங்கே விழுந்திருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்தும் பணியிலே தீயணைப்புத் துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த கனமழை காரணமாக புதுச்சேரியுடைய தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் ஏராளமான மழைநீர் தேங்கி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி கடற்கரையிலே இந்த கடலுடைய சீற்றத்தை தற்போது ஒளிப்பதிவாளர் லெனின் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த கடல் சீற்றமானது கடுமையாக இருக்கின்றது. இது மேலும், அதாவது கரையை கடக்கும் நேரத்தில் இதனுடைய ஆர்ப்பரிப்பும் இதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஆகவே அதை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தற்போது தயாராக இருக்கின்றது. ஏனென்றால் புதுச்சேரியிலே கடந்த 2011ஆம் ஆண்டு தானே புயல் தாக்கத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு ஒரு படிப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் விதமாக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 19 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தாழ்வான பகுதியில் இருக்கின்றவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி அங்கு கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில், கடலோர பகுதியில் தற்போது கடல் சீற்றம் அதிகரித்ததற்கு காரணமாக கடல் நீர் உள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து இன்று மாலை புதுச்சேரியை கடக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இதை எதிர்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது புதுச்சேரி அரசு தயாராக இருக்கின்றது. மும்தாஜ்.
ரஹ்மான், நீங்க இணைப்பிலே இருங்க. நமது செய்தியாளர் வடசென்னையில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், நீங்கள் இருக்கும் பகுதியில மழையால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? மும்தாஜ், நேற்று இரவு சென்னை முழுவதும் கனமழை பெய்தது. இன்று காலை கூட சென்னை நகரில் பல இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் வட சென்னை பகுதியில் இருக்கிறோம். காலையில் சென்னை நகரை நாம் பார்க்கும்பொழுது சென்னை நகரில் பல இடங்களில் மழை நீருடன் காட்சியளிக்கக்கூடிய இடத்தை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பல இடங்களில் சென்னை நகரில் ஜிஎன் செட்டி ரோடு, எழும்பூர், வடசென்னை பட்டாளம், வியாசர்பாடி உள்ளிட்ட பல இடங்களில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. மழை நீர் குளம் போல் காட்சியளிக்கிறது சாலைகளில். அப்படி ஒரு நிலைமை தான் நம்மால் வடசென்னையில் பார்க்க முடிகிறது. தற்போது வடசென்னை பட்டாளம் பகுதியில் இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான சாலை வடசென்னை பகுதியில். இந்த இடத்திலிருந்து தான் கடந்து சென்று புரஷேவாக்கம், சென்ட்ரல் ரயில் நிலையம், பாரிமுனைக்கு செல்லக்கூடிய நபர்கள்லாம் இந்த வழியாக தான் சாலைகளில் செல்ல முடியும். ஆனால் இங்கு சாலையில் மழை நீர் தேங்கியிருப்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் பல இடங்களில் குண்டும் குழியமாக காட்சியளிக்கிறது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம் இந்த இடத்தில் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் பொழுதும் 13 இருசக்கர வாகனங்கள் மழையால் சேதமடைந்து வாகனங்கள் ஓட்ட முடியாமல் அவர்கள் தள்ளி சென்ற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த இடத்தில் ஒரு போக்குவரத்து காவலர் தான் பணியில் இருக்கிறார். எனவே போக்குவரத்து நெரிசலும் மழைக்காலங்களில் அதிக அளவுக்கு ஏற்படுகிறது இந்த இடத்தில். எனவே போக்குவரத்து போலீசாரும் கூடுதலாக நியமிக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். சாலையோரம் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு கூட சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அந்த காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைமைதான் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வார்டனுடைய சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரை நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதே போல மாநகராட்சி அதிகாரிகளிடம் நாம் இது தொடர்பாக கேட்கும் பொழுது காலை 8 மணி அளவில் சென்னை முழுவதும் சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் அமைச்சர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வேதவல்லி. அதே போன்று தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசி பிலால் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். மழைக்காலங்களில் உங்கள் பகுதிகளில் எப்படி இருக்கும்? அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? மழை காலத்தில் எப்பவும் இதே மாதிரி தான் தண்ணி தேங்கி இருக்கும். அதிகாரி நிறைய பேர் அவ்வளோ பார்க்குறதில்ல. இது பார்க்கணுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சென்ட்ரலுக்கு, இப்போ இங்கேருந்து பெரம்பூருக்கு போகலாம், சென்ட்ரலுக்கு போகலாம், மவுண்ட் ரோடு எல்லா ஏரியாவில் இங்கேருந்து தான் போனோம். ஆளுங்க போகும்போது தண்ணி தேங்கி நிற்குது. அதில் பள்ளம் கூட இருக்குது. காவல்துறை 2 பேர் தான் இருக்காங்க இங்கே டியூட்டி பார்த்துட்டு. கவுன்சிலர் நில்லி பார்க்கணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்க்கணும். பார்த்து அவங்க என்ன இருக்குது எது க்ளீன் பண்ணோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அது க்ளீன் பண்ணாமல் விட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்குது. இந்த மாதிரி கார்ப்ஷன்காரங்க கூட வேலை செய்கிறாங்க, இல்லை சொல்லலை. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து சரியாக வேலை செய்யணும். மழை பெய்து சொல்லி தெரியும். அது தகுந்த மாதிரி வேலையை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இப்போ இவருடைய கேட்டிருக்கிறோம். மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாலும் மழைக்காலங்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். காலை ஒரு 2 மணி நேரமாகுது. இந்த பகுதியில் இன்னும் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழை தண்ணீரை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கப்படவில்லை. வேதவல்லி.